காவேரி விஷயத்தில் மட்டும் அவங்க ஏன் அவ்வளோ ரிஜிடாக இருக்கிறாங்கன்னு எனக்கு இன்னமும் புரியல. கிரெடிட்டோ கெட்ட பேரோ எல்லாத்தையும் நாங்களே வாங்கிக்கிறோம். காவேரி அப்படிங்கிறது வந்து இப்போ தாவேக்கால சொல்கிற மாதிரி அன்செட்டில்டு இஷ்யூ எல்லாம் கிடையாது. அது ஒரு செட்டில்டு இஷ்யூ. இப்போ என்ன பண்ணணும்னா கர்நாடகா மாதம் நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியே கொடுக்கணும், அவ்வளவுதான். கூட்டினீங்கன்னா நீங்கள் யாரை கேட்டு கர்நாடகாவுக்கு போக முடிவு பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸுங்கிறது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆஃபீஸ் கிடையாது. ஸோ இந்த 3 முதலமைச்சர்கள் இந்த 3 இன்ஸ்டிடியூஷன் எடுத்த முடிவை நீங்கள் மாற்றி நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிறோம்னா அப்பா வெர்சஸ் மாமனார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள போச்சு. அந்த லாட்டரி சம்பந்தமா பேசும்போது நன்றாக உறவாடி கொண்டிருந்த 2 காதலர்கள் அவர்கள் பிரியும் பொழுது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்பு ஏதாவது ஒரு இடத்துல வெளியில வரும்ல, அப்படி ஒரு மனக்கசப்பா தான் நான் இதை பார்க்கறேனே தவிர தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. டைரக்டாக முதலமைச்சர் வந்து எம்பிகளை கூட்டுறது. அப்போ இது ஆப்வியஸாக முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் கொடுத்திருக்கிற ஐடியாவாக இருக்கலாம். திருமதி கனிமொழி அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட போயிட்டு பேசிட்டு தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையை, தமிழ்நாட்டினுடைய இந்த பிரச்சனைகளை பற்றி ஆழ்ந்து விவாதித்தேன்னு சொன்னால் ஏற்றுப்பாங்களா? சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இந்த டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகு அசெம்பிளி கூடி இருக்கு. அதன் மீதான பட்ஜெட் மீதான விவாதங்கள் தொடங்கி இருக்கு. இன்றைக்கு காலையில் இரங்கல் தீர்மானம் முடிச்சுட்டு அதன் பிறகு தீர்மானங்கள் நிறைவேற்றிட்டு அதன் மீதான விவாதங்கள் தொடங்கி இருக்காங்க. அண்ட் மெயினாக எல்லாரும் அட்ரஸ் பண்ண ஒரு விஷயம் காவேரி விவகாரம், மேகதாது அணை விவகாரம் தான். அதில் எல்லாருமே ஆளும் கட்சியை தவிர்த்து மற்ற பலருமே பெரும்பாலானவர்கள் வச்ச ஒரு கோரிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும் அப்படிங்கிறது தான். பட் ஆனால் அதற்கு தாவேகா அரசாங்கம் செவி சாய்த்தாங்களா, சரியான பதில் கொடுத்தாங்களா அப்படிங்கிறது இங்கே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குல்ல. இது எப்படி சார் பார்க்குறீங்க? காவேரியை பொறுத்த வரைக்கும் தாவேகா வந்து தண்ணி வருதோ வரலையோ, கிரெடிட்டோ கெட்ட பேரோ எல்லாத்தையும் நாங்களே வாங்கிக்கிறோம். காவேரி விஷயத்தில் மட்டும் அவங்க ஏன் அவ்வளோ ரிஜிடாக இருக்கிறாங்கன்னு எனக்கு இன்னமும் புரியல. டீலிமிட்டேஷனில் காவேரியில் தான் ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு டீலிமிட்டேஷனில் பிரச்சனை இல்லை, காவேரியில் தான் பிரச்சனை இருக்குது. இப்போ என்னென்னா அவங்களுக்கு பயம் என்னென்னா, காவேரியில் ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டிட்டோம்னா முதலமைச்சர் கர்நாடகாவுக்கு போகிறதுங்கிறது தப்புங்கிறத ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் எல்லா கட்சியும் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அது வந்து அவங்களுக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட்டாக போயிடும். இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்கை வந்து முதலமைச்சர் வந்து கர்நாடகாவுக்கு போகிறேன்னு முடிவு பண்ணார்ல, அதுக்கு முன்ன கூட்டி, வழக்கமாக ஆல் பார்ட்டி மீட்டிங்ஸ் எதுக்கு கூட்டுவாங்கன்னா தாங்கள் எடுக்க போகிற முடிவை, அது தனியான முடிவு இல்லை, அது எல்லாரோடைய முடிவுன்னு சொல்லிட்டு ப்ளேமை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு தான் ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிடுவாங்க வழக்கமாக எல்லா ஆட்சிகளும். அது இவங்க பண்ணலை. அதனால் காவேரியில் ஆல் பார்ட்டி மீட்டிங்கே வேண்டாங்கிற இடத்துக்கு தாவேக்கா வருது. எதிர்கட்சிகள் ஏன் கேட்குறாங்க அந்த ஆல் பார்ட்டி மீட்டிங் அப்படின்னா, காவேரி அப்படிங்கிறது வந்து இப்போ தாவேக்கால சொல்கிற மாதிரி அன்செட்டில்டு இஷ்யூ எல்லாம் கிடையாது. அது ஒரு செட்டில்டு இஷ்யூ. அந்த இஷ்யூ வந்து 1970களில் ஆரம்பித்து 1990களில் காவேரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரைபியூனலாக காவேரி நடுவர் மன்றமாக மாறி, அந்த நடுவர் மன்றம் 16 ஆண்டுகள் அந்த விஷயத்தை டிபேட் பண்ணி பல்வேறு தரப்பினரை கேட்டு 2007 ஒரு தீர்ப்பு கொடுத்து, அந்த தீர்ப்பு 2013 அரசு இதழில் வெளியிட்டு, அந்த தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த பகிர்விலிருந்து ஒரு 14 டிஎம்சி எடுத்து பெங்களூருக்கு டொனேட் பண்ணி முடிச்சு வச்சு, இன்னும் 15 வருஷத்துக்கு 2 மாநிலமும் எங்ககிட்ட வராதிங்க. இப்போ என்ன பண்ணணும்னா கர்நாடகா மாதம் நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு நீங்கள் யாரை பார்க்கணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பார்க்கணும், பிரதமரை பார்க்கணும், நீர்வளத்துறை அமைச்சரை பார்க்கணும், இல்லை சிடபிள்யூஎம்ஏக்கு போகணும், இல்லை சிடபிள்யூஆர்ஏக்கு போகணும். இவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்கல்ல கொடுங்கன்னு, கர்நாடகா கொடுக்கவே இல்லை தண்ணி. அப்போ கொடுக்காதவங்க கிட்ட சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி கொடுக்காதவங்க நீங்கள் சொன்னால் கொடுத்துருவாங்களா? அதுதான் இங்கே கேள்வி.
இங்கே பிரச்சனை என்னன்னா தாவேகா வந்து இந்த காவேரி இஷ்யூவை வந்து அவங்க என்னமோ ஒரு புது இஷ்யூ மாதிரி அதை ஹேண்டில் பண்ணிட்டாங்க. இப்போ மேகதத்தூலையோ இல்லை புதுசாக உருவாகிற பிரச்சனையில் நீங்கள் பேச்சுவார்த்தைன்னீங்கன்னா ஓகே, பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்துக்கலாம். இன்னைக்கு முதலமைச்சர் சொல்கிறாரு ஒரு நியாயமான விஷயம், அண்டை எதிரி நாடுகளே பேசும்போது மாநிலத்து கூட பேசக்கூடாதான்னு. நியாயமான வார்த்தை. எப்போ பேசணும்? பிரச்சனையோட ஆரம்பத்தில் பேசணும். பிரச்சனை முடிஞ்சிருச்சு, ஒரு தீர்ப்பு கொடுத்தாச்சு. கர்நாடகாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே வேலை என்னன்னா மாதம் அந்த தண்ணியை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது மட்டும்தான். அதை கர்நாடகா கொடுக்கலன்னும் போது நீங்கள் யார்கிட்ட போகணும்? அவங்களுக்கு ஆர்டர் போடுறவங்க கிட்ட தானே போகணும். அதை விட்டுட்டு நாங்கள் போய் பேசுகிறோன்னா உச்சநீதிமன்றம் சொல்லி கொடுக்காத தண்ணீரை நீங்கள் போய் பேசினா டிகே சிவகுமார் அவர்கள் கொடுத்துருவாராங்கிறத எல்லாரோடைய கேள்வி. ஏதோ ஒரு குட்டி பாசிட்டிவ் சைன் இருக்காதா அப்படின்னு தோணுச்சு, அதனால் நான் தான் முன்னெடுத்தேன், பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னு தானே சொல்றாரு. ஸோ மேபி அந்த பாசிட்டிவ் சைன் நடக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல, அவங்க போய் பேசினா. முதலமைச்சர் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார். உண்மையிலே திரு விஜய் அவர்களுக்கு வந்து பாராட்டுகள். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னா வேற யார் மேலேயாவது பழி போடுவாங்க அரசியல்வாதிகள் எப்போவுமே. பட் விஜய் அவர்கள் வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்கிறார். அது என்னோட ஐடியா, நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன். அது ஏதாவது தப்பாக போனாலும் நான் ஏற்றுக்கிறேன். உண்மையிலே பாராட்டுக்கள். அந்த ஒரு பொலிட்டிக்கல் கரேஜ் வந்து திரு விஜய் அவர்கள்கிட்ட இருக்குதுன்னும் போது அதை பாராட்டலாம். ஆனால் இங்கே அடிப்படையில் பிரச்சனை என்னென்னா அப்படின்னா இது செட்டில்டு இஷ்யூ. மீண்டும் மீண்டும் நான் அங்கே தான் வரேன். ஓகே, இது ஏற்கனவே தீர்ப்பு கொடுக்கப்பட்ட ஒரு இஷ்யூ. இப்போது நான் சிம்பிளாக கேட்குறேனே, எனக்கும் உங்களுக்கும் ஒரு பிரச்சனை, கோர்ட்டு வந்து தீர்த்து இந்த பிரச்சனைக்கு கொடுத்துட்டாங்க. கடன் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களோ இல்லை நான் உங்களுக்கு கடன் கொடுக்கணும், எனக்கு வந்து மாதம் இவ்வளோ நீங்கள் செட்டில் பண்ணுங்கள் சிவப்பிரியன்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ நான் 2 மாதம் 3 மாதம் கொடுக்கல, நீங்கள் கோர்ட்டுக்கு போவீங்களா இல்லை என்கிட்ட வந்து சார் கொடுங்க சார்ன்னு சொல்லுவீங்க? கோர்ட்டுக்கு தானே போவீங்க. அவ்வளோதான். நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறேன் தான். பட் இதுதான் பிரச்சனை. கோர்ட்டு சொல்லியாச்சு. அதுக்குன்னு 2 வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இருக்கிறாங்க. ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, ஸ்டாட்டுச்சரி பாடிஸ் ஆஃப் தி யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க கர்நாடகா. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது தவறாமல் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கர்நாடகா. அப்போ நீங்கள் கர்நாடகா கிட்ட போய் கேட்பீங்களா இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு கர்நாடகா மேலே கண்டெம்ட் போடுவீங்களா? கடைசியில் என்ன பண்ணாங்க? பேச்சுவார்த்தை அவர் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் வந்து கேன்சல் பண்ண உடனே என்ன பண்ணாங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு தானே போனாங்க. இதே தானே எல்லாரும் சொன்னாங்க முதல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்கன்னு. அவ்வளோதான். இது இஷ்யூவே அவ்வளோதான். நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் போயிருக்கணும். அப்போ எங்கே இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங் கேள்வி வருதுன்னா, ஏற்கனவே 2007 2013 இந்த விவகாரம் செட்டில் பண்ணப்பட்ட போது அதன் பிறகு கர்நாடகாவோட பேச்சுவார்த்தையே நடத்தக்கூடாதுங்கிறது தான் தமிழ்நாடு அரசுகளினுடைய முடிவு, கொள்கை முடிவு. இது வந்து தனிப்பட்ட முறையில் ஜெயலலிதா அவர்களும், தனிப்பட்ட முறையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும், தனிப்பட்ட முறையில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் எடுத்த முடிவு அல்ல. ஒரு அரசாங்கமாக அவர்கள் எடுத்த முடிவு. ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸுங்கிறது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆஃபீஸ் கிடையாது. ஸோ இந்த 3 முதலமைச்சர்கள், இந்த 3 இன்ஸ்டிடியூஷன் எடுத்த முடிவை நீங்கள் மாற்றி நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிறோன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பாலிசி அளவில் ஒரு டிசிஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா, அப்போ நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு பேசணுமா இல்லையா? ஸ்டேக் ஹோல்டர்ஸை கூப்பிடணுமா இல்லையா? இது யாருக்கான போராட்டம்? விவசாயிகளுக்கும் மக்களுக்குமான போராட்டம். விவசாயிகளுக்கு பயிர் விளைவிக்கிறதுக்கு தண்ணி வேணும், உங்களுக்கும் எனக்கும் தண்ணி வேணும் குடிக்கிறதுக்கு. ஏதாவது ஒரு விவசாய சங்கம் தமிழ்நாட்டில் கர்நாடகா செல்லும் முதல்வரை நாங்கள் வரவேற்கிறோம்னு சொல்லியிருக்காங்களா? ஏதாவது ஒரு அரசியல் கட்சி, இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, காங்கிரஸை தவிர யாராவது ஒரு அரசியல் கட்சி நீங்கள் பேசலான்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லல. அப்போ என்ன? அப்போது இங்கே ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு தவறு நடந்திருக்கு. அடிப்படை புரிதலில் உங்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. அப்படிதான். இந்த பேச்சுவார்த்தை ஆதரிப்பவர்கள் யார்? காங்கிரஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் ஆதரிக்கிறாங்க. ஓகே, ஆனால் யாருமே ஆதரிக்கல. இன்னைக்கு எல்லாரும் அனைத்து கட்சி கூட்டத்தை வலியுறுத்தியும் கூட அனைத்து கட்சி கூட்டம் நாங்கள் கூட்டுறோம் அப்படிங்கிறத அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் நடத்தின மாதிரி நடத்துகிறோம்னு சொல்லவே இல்லையே சார். இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் நாங்கள் டீலிமிட்டேஷனுக்கு நாளைக்கு எம்பிக்களுடைய கூட்டம் கூட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயத்தை டைவர்ட் பண்ணுறாரு. ராஜ்மோகன் அவர்கள் பேசும்போது சட்டமன்றத்திலே எங்கேயே எல்லா கட்சி பிரதிநிதிகளும் இருக்கீங்களே, நீங்கள் எங்கேயே பேசலாமே, இதுவே அனைத்து கட்சி கூட்டம் மாதிரி தானே, நாளைக்கு கூட்ட போகிற எம்பிக்களுடைய கூட்டமும் அது அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது
ஒரு புரிதல் இல்லாத பேச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா, எப்படி சார்? புரிதல் இல்லாத பேச்சு இல்லை இது முழுக்க முழுக்க அரசியல் பேச்சு. டீலிமிட்டேஷன்ல டிஎம்கேவுக்கு வந்து எம்பிஸ் மீட்டிங்கோ சட்டமன்றமோ எப்படி சார் ஆல் பார்ட்டி மீட்டிங்க்கு? அதை தான் நான் சொல்கிறேன் முழுக்க முழுக்க அரசியல் பேச்சு. டீலிமிட்டேஷனில் ஏன் கூப்பிடுறோன்னா, டீலிமிட்டேஷனில் கூப்பிட்டு ஒரு தீர்மானம் மாதிரி போட்டு இல்லை டிஎம்கே எம்பிஸ் கிட்ட பேசி நாளைக்கு ஒரு வேளை டிஎம்கே போய் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இது அரசியல் இஷ்யூ ஆக்கி எங்களை மீறி திமுக போய் ஓட்டு போட்டுருச்சு இல்லை திமுக அப்ஸ்டெயின் ஆகிடுச்சுன்னு திமுகவை கார்னர் பண்ணுறதுக்கான ஒரு மீட்டிங் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற மீட்டிங். அவங்க அனைத்து கட்சி கூட்டம் டீலிமிட்டேஷனில் கூட்டியிருக்கலாம். இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் எம்பிக்கள் கூட்டத்தை ஒரு முதலமைச்சர் கூட்டியதாக எனக்கு வரலாறு தெரியல. இது எங்கே நடக்கும்னா கர்நாடகாவில் நடக்கும், ஆந்திராவில் நடக்கும். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. டைரெக்டாக முதலமைச்சர் வந்து எம்பிகளை கூட்டுறது. அப்போ இது ஆப்வியஸாக முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் கொடுத்திருக்கிற ஐடியாவாக இருக்கலாம். தேசிய கட்சி தலைவரை குறித்து தான் அந்த இடத்துல ஒரு விஷயம் பேசப்படுது. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அடிப்படையில் இங்கேருந்து அவர் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி அங்கே போய் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி பட்ஜெட் கூட்டத்தில் பேசும்போது பேசுகிறாங்க. ஆனால் அதற்கு இவங்க எந்திரிச்சு இங்கே இல்லாத நபரை குறித்து நம்ம பேச வேண்டாம், அப்படி யாரும் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி பேசலை, இந்த மாதிரியான விவாதம் எல்லாம் போகுது. ஸோ அப்போ உண்மையாகவே அந்த ரோல் அவர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருமே 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல இருந்து வந்த ஸ்பெகுலேஷன் தான் இது எல்லாமே. நீங்கள் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய ஒரு 50-55 பேரில் நீங்களும் ஒருத்தர். நீங்கள் தமிழ்நாட்டோட நிதி நிலைமையை நான் பேசினேன் அப்படின்னும் போது அது ஒரு சந்தேகத்தை எழுப்புது. அது இல்லாமல் ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு ஆங்கில நாளேட்டுக்கு பேட்டி கொடுக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய அட்வைசர், பாலிசி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதெல்லாம் சந்தேகங்களை எழுப்புகிறது. அப்போ என்ன கேள்வி வருதுன்னா, அப்போ பொறுப்பில் இல்லாதவங்க ஏன் வந்து ஒரு எம்பி, அந்த மாதிரி எம்பி தமிழ்நாட்டில் 39 + 18 அவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் இவர் மட்டும் ஏன் போயிட்டு தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையை நான் பேசினேன்னு சொல்கிறோன்னா, எம்பிக்கள் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பர்சனல் ரீக்வெஸ்ட்டை பேசுவாங்க. தமிழ்நாட்டோட நிதி நிலைமையை பற்றி பேசுவதற்கு அப்போ நாளைக்கு வந்து இப்படி வச்சுப்போம், திருமதி கனிமொழி அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட போயிட்டு பேசிட்டு தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமையை, தமிழ்நாட்டினுடைய இந்த பிரச்சனைகளை பற்றி ஆழ்ந்து விவாதித்தேன்னு சொன்னால் ஏற்றுப்பாங்களா? அது அவருடைய வேலை கிடையாது. அதான் இவங்க கிளாரிஃபை பண்ணணும். சட்டமன்றத்தில் இல்லாதவங்களை பற்றி பேசணும்னா பேசக்கூடாது அப்படின்னா அது வந்து ப்ரைவேட் இண்டிவிஜுவலாக இருந்தால் தான் பேசக்கூடாது. ஒரு அரசியல் தலைவராக இருந்தால் பேசலாம். திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து தமிழ்நாட்டை நாடாளுமன்றத்தில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்னா, நீங்கள் அப்பாவா காணோன்னு சொன்னீங்கல்ல, அதையும் தான் பேசக்கூடாது. அவர் கூட தான் சட்டமன்றத்தில் இல்லை. அப்போது நியாயம், இது சட்டமன்ற விதிகள் அப்படிங்கிறது வந்து அந்த பக்கத்துக்கும் பொருந்தும், இந்த பக்கத்துக்கும் பொருந்தும். இந்த பக்கத்துக்கு ஒரு நியாயம், அந்த பக்கத்துக்கு ஒரு நியாயம்லாம் கிடையாது. எல்லா பக்கத்துக்கும் ஒரே நியாயம்தான். சட்டசபையில் இல்லாதவர்களை பற்றி பேசக்கூடாதுன்னா அப்போ நீங்களும் பேசக்கூடாது, அவங்களும் பேசக்கூடாது. ஓகே. ஆனால் ஓவராலாக இன்னைக்கு சட்டமன்றம் நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுல்ல சார். தாவேக்காவினர் எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க? அந்த ஒரு ஸ்பான்டேனிட்டி இருக்குமா? உடனே எந்திரிச்சு பதில் சொல்கிற அந்த ஒரு பக்குவம், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கிட்ட இல்லையே, எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்ட்டு. பட் இன்னைக்கு அதை சரியாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க முதல்ல இருந்து அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட் லேர்னர்ஸ், இன்க்ளூடிங் த சீஃப் மினிஸ்டர். அதெல்லாம் அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ராஜ்மோகன் போன்றவர்கள்லாம் வந்து மேடை பேச்சில் வல்லமையை பெற்றவர்கள். அவங்களுக்குலாம் தெரியும் என்ன எந்திரிச்சு பேசணும் அப்படிங்கிறது. இன்னொன்று, சட்டமன்றத்தை ஹேண்டில் பண்ணுறவர் வந்து ஒரு சீசன்டு பாலிட்டிஷியன் திரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வந்து ரொம்ப நடுநிலையாக இருக்கக்கூடிய, இன்றைக்கி கூட அவர் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார். நேற்று இது அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வினோத் அவர்கள் வந்து முதல்வரை வந்து புகழ்ந்து கொண்டு இருக்கும்போது கட் பண்ணுறாரு, என்ன இருக்குதோ அதை மட்டும் படிங்க, வேறு எதையும் படிக்காதீங்க அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பாராட்ட வேண்டிய விஷயம். அது வந்துருங்க ஆட்டோமேட்டிக்காக, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் மே 12ஆம் தேதி முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பேசியதற்கும், ஜூன் 23ஆம் தேதி ஜோசப் விஜய் அவர்கள் பேசியதற்கும், இன்னைக்கு அவர் பேசியதற்குமே நான் பெரிய வித்தியாசத்தை நான் பார்க்குறேன். மே 13ஆம் தேதி 12ஆம் தேதி அவர் பேசும்போது அப்படியே பார்த்து படிக்கிறாரு. கவர்னர் உரை மீதான விவாதத்தின் நன்றி தெரிவிப்பு விவாதத்தில் பேசும்போது கொஞ்சம் பார்த்து படிக்கிறாரு. இன்னொன்று வந்து எக்ஸ்டெம்போவாக பேசுகிறாரு.
இன்னைக்கு வந்து என்னதான் பார்த்து படித்தாலும் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அந்த ஆன்சர்ஸ், அந்த பதில்கள் எல்லாம். அவங்க வந்து அப்போ என்னன்னா அவங்க கற்றுக்குறாங்க. முதலமைச்சரை விட அமைச்சர்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக எந்திரிச்சு பதில் சொல்கிறாங்க. திரு ராஜ்மோகன் அவர்களாக இருக்கட்டும், திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருந்து பதில் சொல்றாங்க. நிதியமைச்சர் மரிய வில்சன் இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. இதுக்கு வந்து நீங்கள் போய் கிளாஸுக்கு போயிட்டு உட்காந்து நோட்ஸ் எடுக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. அது நீங்கள் உட்காந்து அட்டென்டிவாக லிசன் பண்ணிங்கன்னாவே நீங்கள் போதும். நாமெல்லாம் ஜேர்னலிசம் எப்படி கற்றுக்குறோம்? அதே மாதிரி தான். அந்த சந்தேகம்லாம் எனக்கு இருந்ததே கிடையாது. இப்போ கூட நீங்கள் மானிய கோரிக்கைகள் வரும்போது ஒரு சில அமைச்சர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும், அது எல்லா ஆட்சியிலையும் இருக்கும். பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சட்டமன்ற நடவடிக்கைகள்லாம் ஓரளவுக்கு அவங்க வந்து நியூ கமர்ஸ்க்கு தே டூயிங் வெரி வெல். அதிலெல்லாம் எந்த சந்தேகமே கிடையாது. நீங்கள் இதில் வந்து இந்த சட்டமன்றத்தினுடைய ஒரு யூனிக் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சரிலிருந்து கிட்டத்தட்ட அனைத்து அமைச்சர்கள் வரை எல்லாமே புதுசு. அந்த கேபினெட்லேயே எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னே இருந்தவர் வந்து செங்கோட்டையன் அவர்களும் இன்னும் 2-3 பேர் தான் எம்எல்ஏவாகவே இருந்திருக்காங்க. மற்ற யாருமே அந்த கேபினெட்டில் வந்து இருந்ததே கிடையாது. அப்போது அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்னும் போது அது நிச்சயமாக பாராட்டியே ஆகணும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அவங்க இன்னும் போக போக அவங்க அந்த விஷயங்களை கற்றுக்கொள்வார். அதிலெல்லாம் எந்த ஒரு சந்தேகமும் எனக்கு இல்லை. ஹேண்டில் பண்ணுறது ஓகே, பட் அந்த இதுக்கு முன்னாடி சட்டசபை பார்க்கும்போது அந்த ஒரு கலர்ஃபுல்லாக நக்கல் நையாண்டியோட அந்த ஒரு சிரிப்பலையோட நிறைய நிகழ்வுகள் இருக்கும்ல சார். அதே மாதிரி இன்னைக்கு சட்டமன்றம் பார்க்க முடிஞ்சது இல்லை சார். அது இன்னொரு பியூட்டியாக பார்க்குறீங்களா நீங்கள்? சட்டமன்றம் எப்பவுமே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்சால் மக்கள் வந்து அம்பாசமுத்திரத்தில் சீமான் போன்றவர்களை ஜெயிக்க வைக்கணும். பல தரப்பட்ட ஐடியாலஜிஸ் இருக்கக்கூடிய இடம் தான் சட்டமன்றம். தமிழ்நாடு சட்டமன்றமே வந்து ஒரு 10-15 கட்சியினுடைய ரெப்ரசன்டேஷன் இருந்த சட்டமன்றமாக தமிழ்நாடு வந்து 77க்கு முன்னால் வரைக்கும் இருந்திருக்கு. அதன் பிறகு தான் வந்து டுவோபொலியாக மாறிடுச்சு. இது நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போனீங்கன்னா ஒரு 20 கட்சி 25 கட்சி இருக்கும். அதே போன்று தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைய கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கணும். அப்போ தான் வந்து வெவ்வேறு எல்லா ஐடியாலஜிஸ் இருக்குல்ல, எல்லாத்தையும் பற்றி பேசுகிறது தான் உங்களுக்கு சட்டமன்றம். அதுதான் காவேரி இஷ்யூல கூட எல்லாருமே அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும்ங்கிறத ஆப்போசிட்ல இருக்கவங்க சொல்றாங்க. பட் ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட்டுமே நமக்கு வித்தியாசமா இருந்துச்சுல்ல சார். சிபிஐ எம்எல்ஏ ஒரு மாதிரி சொல்றாரு, தலி ராமச்சந்திரன் ஒரு மாதிரி சொல்றாரு, சௌமியா அன்புமணி ஒரு மாதிரி சொல்றாங்க, பிரேமலதா அவங்க ஒரு மாதிரி பேசுறாங்க. எல்லாருமே விவசாயிகள் தொடர்பாக தான் பேசுறாங்க. பட் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப கீ ஆஸ்பெக்ட்ஸோட இருந்துச்சுல்ல சார். ஆமா, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே ஏதோ ஒரு இடத்துல ஆளுங்கட்சிக்கு நெருக்கமாகவோ இல்லை ஆளுங்கட்சியாகவோ இருந்திருக்கிறாங்கல்ல. டிஎம்டிகே எதிர்கட்சியாக அதே வரிசையில் உட்காந்துருக்கிறாங்க. திரு விஜயகாந்த் அவர்கள் தலைவராக உட்காந்துருக்கிறாங்க. சௌமியா அன்புமணி அவர்களும் அவர்களுடைய கட்சியும் வந்து தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு புது முயற்சியாக அவங்க ஒவ்வொரு முறையும் வேளாண் பட்ஜெட் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு முறையும் நிழல் பட்ஜெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு கூட பாமகவில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் திரு ராமதாஸ் அவர்களும் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கொடுத்தது கிடையாது. அவங்கள மாதிரி ஒரு வெல் ரிசர்ச்டு ஸ்டேட்மெண்ட்ஸு, ஒரு அப்ஜெக்டிவான பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸு ப்ளஸ் மீடியா ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து வேற எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் கொடுக்கறதே கிடையாது. அதனால் அந்த மாதிரி ஆட்கள் இருக்கும்போது அவங்க வந்து எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் பேசுகிறதா. இன்னொன்று என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே திரு உதயநிதி ஆகட்டும், திரு எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், திருமதி பிரேமலதா, திருமதி சௌமியா அன்புமணி, இவங்க எல்லாருமே பை எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஒரு காவிரி விவகாரத்தை பற்றி பேசுகிறாங்கன்னா அவங்க ஒரு பிஆர் பாண்டியன்கிட்டையோ இல்லை ஒரு காவேரி தனபாலன்கிட்டையோ இல்லை அந்த மாதிரி விவசாயிகள் சங்க தலைவர்கள்கிட்ட காலையில் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. என்னென்னலாம் பேசலாம், பாயிண்ட்ஸ் கொடுங்க. அவங்க பேசலனாலும் அவங்க பிஏக்கள் ஃபோன் பண்ணி பாண்டியன் இதை சொன்னார், இவர் தனபாலன் இதை சொன்னார், இந்த அங்கேருந்து அந்த இன்புட்ஸ் வரும். அதனால தான் இவங்க இன்புட்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் டு ரியாலிட்டியாக இருக்கும், இல்லை ரியாலிட்டியாக இருக்கும். ஏன்னா இவங்களுடைய வார்த்தைகள் பேச்சு மட்டும்தான் இவங்களுது, வார்த்தைகள் எல்லாம் விவசாயிகளுடையது. அனைத்து கட்சி கூட்டணுங்கிறதுல எனக்கும் உடன்பாடு இருக்கு. ஆனால் தாவேக்கா அரசு அதை கூட்ட விரும்பலை. ஏன், என்ன காரணம்? அதுதான் முதலே சொன்னேன். இப்போ கூட்டினீங்கன்னா நீங்கள் யாரை கேட்டு கர்நாடகாவுக்கு போக முடிவு பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். இன்னொன்று, அனைத்து கட்சி மேபி அதை முன்னாடியே நீங்கள் சொன்ன மாதிரி அதை முன்னாடியே கூட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னீங்களா? அந்த நேரத்தில் கூட ஏன் அதை பண்ணலை? ஒருவேளை அவங்களுக்கு அது தோணலையா இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது? இல்லை, அப்புறம் அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இது வந்து ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு முயற்சியாக பண்ணலாம். முயற்சியாக பண்ணும்போது அது முதலமைச்சருக்கான முழு கிரெடிட்டாக இருக்கட்டும் அப்படின்னு தான் அந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ அது வந்து பேக் ஃபயர் ஆனவுடனே இப்போ ஓகே அதை அப்படியே விட்டுருவோம், அதை திருப்பி அதை பிரச்சனை பண்ணி அதை ஒரு கொஞ்சம் அந்த புண்ணை ஏற்கனவே ஆறிட்டு இருக்கிற புண்ணை ஏன் திருப்பி நம்ம நோண்டணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் முதல்ல சொன்னது தான், முதலமைச்சர் பொறுப்பேற்றுக்கொள்கிறார், என்னோட ஐடியா தாங்க அது, அதோட அது முடிஞ்சு போச்சு. இனிமேல் யாரும் அதை பெருசாக அதை கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஏன்னா முதலமைச்சர் எழுந்து ஆமாங்க நான் தாங்க பண்ணிட்டேன், அது என்னுடைய முடிவுங்க, யாரும் அதற்கு பொறுப்பு இல்லை, என்னை தவறேன்னு சொல்லிட்ட பிறகு நீங்கள் என்னதான் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நீங்கள் போய் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. அவரே ஒத்துக்கிட்டார், ஒரு தப்பு பண்ணேன், அது தப்புன்னு நான் சொல்ல வரல. இப்போ நீங்களே கூட ஒரு இடத்துல போய் நான் தப்பு பண்ணிட்டேன்னா அப்போது எதிரில் இருக்கிறவங்களுக்கு என்ன தோணும், சரி அவரே ஒத்துக்கிட்டாரு, உன்னை எதுக்கு அவரை திட்டிக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் அனைத்து கட்சி கூட்டம். இப்போ டீலிமிட்டேஷனுக்கு ஏன் கூட்டுறாங்கன்னா அது அரசியல், இதில் அரசியல் பண்ண இது வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். அனைத்து கட்சி கூட்டம் தாண்டி அட்லீஸ்ட் விவசாயிகளையாச்சும் சந்திச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது விவசாயிகள் எல்லாம் சந்திச்சிருக்காரு 3:30 மணிக்கு முதலமைச்சர், அதெல்லாம் சந்திச்சிருக்கிறார், சந்திக்காமல்லாம் இல்லை. திரு PR பாண்டியன் அவர்கள், காவேரி தனபாலன் அவர்கள், எல்லா டெல்டாவில் இருக்கக்கூடிய முக்கிய விவசாய சங்கங்களை வந்து அழைத்து முதலமைச்சர் பேசியிருக்கிறார். ஆட்சியினுடைய தொடக்கத்திலேயே அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு. மேகதத்து விஷயத்தில் பிரச்சனை வரும்போதும் விவசாயிகள் ஆதவர்ஜுனா, திரு புசி ஆனந்த் போன்றவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க. இவங்களும் மினிஸ்டர்ஸும் டச்சில் இருக்கிறாங்க. லா மினிஸ்டர் நிர்மல்குமாரும் வந்து விவசாயிகளோட டச்சில் இருக்கார். அந்த கனெக்ஷன்லாம் இருக்குது, அதெல்லாம் இல்லை, அது ஒரு டிஸ்கனெக்ட் இருக்குன்னுலாம் நான் பார்க்க வரல, எல்லாமே இருக்குது. பட் இவங்க என்னன்னா அதை ஒரு டிப்ளமசியாக பண்ணலாம். நம்ம அரசியலில் எல்லாமே கிரெடிட் எடுத்துக்கிறது தான், அது நான் இல்லைன்னு சொல்லலை, யாராக இருந்தாலும் அந்த கிரெடிட் எடுத்துப்பாங்க. பட் இது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவில் இதை கொஞ்சம் கலந்து பேசியிருந்தாங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும். இந்த மாதிரி இது ஒரு எம்பாரஸ்மெண்ட் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு நான் வரணும்னு நினைக்கிறேன்னு கர்நாடக முதல்வர் கடிதம் எழுதுறீங்க, அவரும் நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுறாரு, நீங்கள் அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னால் அவரே அனௌன்ஸ் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் பிரச்சனை வரும்போது அவரே கூப்பிட்டு நீங்கள் வராதிங்கன்னு அவரே அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்போ அது இழப்பு யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு தானே. அதையும் முதலமைச்சர் சொல்கிறார், அந்த இழப்பையும் நானே ஏற்றுக்கிறேன், அதுவும் பாராட்ட வேண்டியதுதான். ஆனால் அந்த இஷ்யூவை இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான். ரொம்ப சென்சிட்டிவான, ரொம்ப இமோஷ்னலான ஒரு இஷ்யூ. இன்றைக்கி நேற்று ஆரம்பித்த இஷ்யூ இல்லை. மேபி டீலிமிட்டேஷன் கூட ஏதாவது பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு கூட அந்த மீட்டிங் இருக்கலாம். பட் டீலிமிட்டேஷன் மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆல் பார்ட்டி கூப்பிட்டுருந்தா வேற, எம்பிகளை கூப்பிடுறேன் அப்படின்னும் போது இது என்னன்னா திமுகவுக்கு ஒரு செக்கு தான். அதுதான் சார் நான் யோசித்தேன். இப்போ டீலிமிட்டேஷனில் டிஎம்கேக்கு ஒரு செக் வைக்கணும்னு யோசிக்கிறாங்க. பட் அதை ஆல் பார்ட்டின்னு மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பாசமுத்திரத்திலிருந்து சீமானை கூட மக்கள் அனுப்பி வைக்கணும் அப்படின்னும் போது, அப்போ நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக இதை பற்றி பேசிகிட்டே இருக்காங்கன்னும் போது, இந்த மாதிரி மக்கள் ரெப்ரசன்டேட்டிவாக இல்லாத பல கட்சிகள் வெளியே இருக்காங்களே, அவங்களுடைய பாயிண்ட்ஸும் கேட்கணும்ல. அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது என்னன்னா, இதில் திமுகவும் ஒரு சில தவறுகளை அவங்க ஆட்சி காலத்தில் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா கட்சியும் கூப்பிடுறதுக்கு பதில் சட்டமன்ற கட்சின்னு கூப்பிடுவாங்க, அது தவறு. சட்டமன்றத்தில் உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கட்சியா? இல்லைல்ல. இப்போது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்களுக்காக போராடுகின்ற இயக்கங்களில் ஒரு 10 இயக்கம் போட்டிங்கன்னா நாம் தமிழர் ஃபஸ்ட்டு 5ல் வருவாங்களா வரமாட்டாங்களா? அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லைன்ற காரணத்தினாலே அவங்கள நீங்கள் எந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்க்கு கூப்பிடலன்னா அது நியாயமா? இந்த சீமானவர்களுக்கு யாரோ சப்போர்ட் பண்ணி பேசலை, இருக்கக்கூடிய நியாயத்தை பேசுகிறோம். அவர் சட்டமன்றத்துக்கு வரணுங்கிறது நான் அப்போவே காரைக்குடியிலே அவர் ஜெயிப்பாரோன்னு நினச்சேன். ஏன்னா இது சீமானவர்கள் அப்படிங்கிற அந்த இண்டிவிஜுவலுக்காக அவங்க பேசுகின்ற அந்த ஐடியாலஜிக்கு எப்படி சட்டமன்றம் ஒரு 10 ஐடியாலஜியால் நிரப்பி இருக்கணும். அப்போ தான் ஐடியாஸ் வரும், அப்போ தான் நீங்கள் நிறைய டிபேட் பண்ண முடியும். இன்றைக்கி சொன்னீங்கல்ல, அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. சும்மா ரொம்ப ஒரு பேண்டர், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்லி பேண்டர் இருக்குது, கிண்டல் பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் சட்டமன்றம். ஸோ அதை தாவேகாவினுடைய இந்த யங் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதை அவ்வளோ ஈஸியாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு நிறைவாக இருக்குது பார்க்கும்போது. திமுக ஆட்சி காலத்தில் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய திரு செல்லூர் ராஜ் அவர்கள் எழுந்து பேசினார்னா, திரு தங்கம் தென்னரசு அவர்கள் அதை பொலைட்டாக அந்த கிண்டல் பண்ணுறதை அவ்வளோ அழகாக பொலைட்டாக பண்ணுவாங்க, எல்லாம் ரசிக்கும்படியாக இருக்கும். அவர் மதுரைக்கு பொழுதுபோக்கு விஷயங்களே இல்லை அப்படின்னு ஒரு முறை திரு செல்லூர் ராஜ் அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. ட்ரெஷரி பெஞ்சஸ்லேருந்து எழுந்த திரு தங்கம் தென்னரசு அவர்கள்
அண்ணன் தான் தமிழ்நாட்டுக்கே பொழுதுபோக்கு அப்படின்னும் போது எல்லாருமே சிரிக்கிறாங்க, செல்லூர் ராஜு உட்பட. இன்னொரு முறை நடந்தது, இன்னொரு முறை ஒரு யங் அமைச்சர் வந்து செல்லூர் ராஜு அவர்களை கிண்டல் பண்ணுறாரு. அது பெருசாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏன்னா திரு தங்கம் தென்னரசு அவர்கள் சொன்னதற்கும் அந்த யங் மினிஸ்டர் ஒருத்தர் சொன்னதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ இந்த பேண்டர்ஸ் வந்து அசம்பிளியில் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது கேலரியில் பார்க்குற ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே அப்படிங்கிறதே வந்து அப்படியே மொனோட்டமஸாக கேட்டுகிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி கிண்டல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அசம்பிளி டிபேட்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் ரசிக்கக்கூடிய அளவில் இருக்கணும். மக்கள் பிரச்சனைகளை பேசுகின்ற அதே நேரத்தில் அது வந்து இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு பெரிய கன்சியூம் பண்ணுற ஒரு கமோடிட்டியாக மாறி இருக்கு. இன்றைக்கி ஜென்சி வந்து உட்காந்து பேசுகிறாங்க, அதை பற்றி பேசுகிறாங்க. விஜய் பேசுகிறாரா, நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா வீடுகள்லையும் அது வந்து ஒரு என்னமோ ஒரு பெரிய ரிச்சுவல் மாதிரி இன்றைக்கி மாறி இருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த சட்டமன்றத்தை நடத்த வேண்டியது வந்து முழுமுதற் பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது, ஒத்துழைக்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிக்கு இருக்குது. ஸோ இன்னைக்கு நல்லா இருந்தது, இதே மாதிரி கண்டினியூ அந்த நல்லா இருந்ததுங்கிறத விட நீங்க சொன்னீங்களே சார் அப்பாவை காணும்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு அது அப்பா வெர்சஸ் மாமனார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள போச்சு அந்த லாட்ரி சம்பந்தமா பேசும்போது. ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட்டை தவிர்த்திருக்கலாம் அப்படி ஏதாவது நினைக்கிறீங்களா நீங்க? சரி, ஒரு சில விஷயங்கள் இங்கே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, பிரிந்து சென்ற இரு நண்பர்கள் இல்லது நன்றாக உறவாடி கொண்டிருந்த இரண்டு காதலர்கள் அவர்கள் பிரியும் பொழுது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்பு ஏதாவது ஒரு இடத்துல வெளியில் வரும்ல, அப்படி ஒரு மனக்கசப்பாக தான் நான் இதை பார்க்குறேனே தவிர இதில் வேற புதுசாக எதுவுமே இல்லை. இங்கே வந்து ஒரு 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 க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்த அந்த ரெண்டு பேருமே, எதிர்க்கட்சி தலைவரும் சரி, திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் அமைச்சரும் சரி, ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க. அவங்க ரெகுலராக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து ஒரு 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 சீரியஸ் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. ஒரு காலத்தினுடைய கட்டாயமோ என்னமோ அவங்க பிரிஞ்சிட்டாங்க. ஸோ அப்படி பிரியும் பொழுது அந்த ஒரு ஒரு கசப்புணர்வு இருக்கும்ல, அந்த கசப்புணர்வு எப்படி வெளியில் வரும்னு தெரியாது. நான் இதை தான் சொல்லுவேன். காங்கிரஸும் திமுகவும் ஏன் அதிகமாக இப்போ ஒருத்தர் திட்டிக்கிறாங்க? பிரிந்து சென்ற காதலர்களோ இல்லை பிரிந்து சென்ற கணவன் மனைவி மாதிரி தான் இது. அப்படி தான் இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப். இது நீங்கள் இது கொஞ்ச நாள் ஆகும் அந்த கசப்புணர்வெல்லாம் கடந்து, ஓ இது சட்டமன்றமோ, இங்கே நம்ம இப்படி பேசக்கூடாதோ அப்படிங்கிற ஒரு தெளிவு. இதை பெரிய ஒரு அபரேஷனாலாம் நான் பார்க்கல. நடக்கிறதுல ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிறது, இதை கடந்து போயிடலாம். ஏடிஎம்கே ரோல் பற்றி பேசணும்னு நினச்சேன் சார். ஏடிஎம்கேவுடைய ரோல் அப்படியே ரொம்ப சுருங்கிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா சட்டமன்றத்தில் இன்னைக்கு? சரி, அவங்களுக்கு நம்பர்ஸ் இல்லைன்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அது அப்படி தான் இருக்கும். பட் அதை அந்த அளவுக்கு அதை பெருசாக எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு கம்பெனிங் ஸ்பீக்கர். அவர் எழுந்து பேச ஆரம்பித்தார்னா அவருக்கு தெரியும் என்ன பாயிண்ட்ஸ் பேசணுன்னா. ஸோ ஓரளவுக்கு அடுத்த வரும் நாட்களில் அவங்க வந்து தே வில் பி இன் தர் எலிமெண்ட்ஸ். பட் மூன்றாவது பெரிய கட்சி தான் அதிமுக. ஏற்கனவே இருந்த மாதிரி எதிர்க்கட்சி இல்லைன்னும் போது அவங்களுக்கான ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக குறையும். எதிர்க்கட்சி தலைவருக்கு தான் முதல் வாய்ப்பு. நீங்கள் முதலமைச்சருக்கு அடுத்து அந்த அவையில் யாருக்கு மரியாதைன்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவருக்கு. அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த ஸ்ட்ரக்சர், காம்போசிஷன் ஆஃப் த ஹவுஸ் இஸ் தட் வே. நீங்கள் முதலமைச்சர் எழுந்து பேசும்போது எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவினுடைய சட்டமன்ற தலைவரும் ரெண்டு பேரும் வாய்ப்பு கேட்டால் முதல்ல எதிர்க்கட்சி தலைவருக்கு தான் கொடுக்கணும். அதுதான் மரபு, அதுதான் சட்டம். அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். அவையை நடத்தக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, அந்த பொறுப்பு எப்படி அரசுக்கு இருக்கிறதோ எதிர்க்கட்சி தலைவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அது பெரிய பொறுப்புங்க அது. அதனால் அவங்களுக்கு வந்து திமுகவுக்கான அந்த ஸ்பேஸ் தான் ஃபஸ்ட்டு இருக்கும் அசம்பிளியில். ஏடிஎம்கே வந்து ஹேஸ் டு ஃபைண்ட் ஸ்பேஸ், ஃபைட் ஃபார் இஷ்யூஸ். அவங்க வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். அப்போ தான் அசம்பிளியில் வந்து திமுக மீறி அவங்க மேலே அவங்க அட்டென்ஷன் கொண்டு வர முடியும். ஏன்னா நம்பர்ஸ் அவங்களுக்கு கம்மி, திமுக விட கம்மி. இப்போ வேறு ஒரு ஸ்பிளிட் குரூப் வேறு இருக்குது. ஸோ அவங்க தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது திமுகவை மீறி அவங்க அரசியல் பண்ணணும்னா they have to come out of the box ideas. ஓகே சார், சோஃபார் இப்போ இந்த அசம்பிளியை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இன்னைக்கு நடந்த ஒரு இதே மாதிரி இந்த அசம்பிளி வந்து ஒரு
மீனிங்ஃபுல் டிபேட், மக்களுக்கான விஷயங்களை டிபேட் பண்ணுறது, முதலமைச்சர் அதிகம் கலந்துக்கணும் டிபேட்டில். திரு ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்ன மாதிரி தலைவர் வந்து பதில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம், அந்த சஜஷன்ஸ் எல்லாம் திரு விஜய் அவர்கள் புறம் தள்ளிட்டு, இது என் சட்டமன்றம், நானும் எதிர்க்கட்சிகளும் அங்கே ஒரு பரஸ்பரம் ஒரு மரியாதை வைத்துக்கொள்வோம், பட் எங்கள் மீது குற்றச்சாட்டு வைத்தால் நான் எழுந்து பதில் சொல்வேன், எந்தெந்த விவகாரங்களுக்கு நான் பதில் சொல்லணுமோ அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு அந்த சட்டமன்றத்தை வைப்ரண்ட்டாக கொண்டு போய் மக்களுக்கான எல்லா பிரச்சனைகளையும் டிஸ்கஸ் பண்ணி, மக்களுக்கு எந்த அளவுக்கு ரெண்டு சைடும் சேர்ந்து நல்லது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும். ஏன்னா மக்கள் வந்து ஒரு புதிய சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த புதிய சக்திக்கான வாக்கு அப்படிங்கிறது வந்து திரு விஜய் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி வந்து சாதாரண வெற்றி இல்லை. அது வந்து ஒரு இமாலய வெற்றி. திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கூட பெறாத ஒரு வெற்றி. முதல் தேர்தலில் அவர் 33% தான் வாங்கினார். அவர் அத்தனைக்கும் 2 முறை எம்எல்ஏவாக இருந்துட்டார், ஒரு முறை எம்எல்சியாகவும் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன், ஒரு கட்சியினுடைய பொருளாளராக இருந்திருக்கிறார். இதெல்லாம் தாண்டி அவர் ஒரு சூப்பர் ஸ்டார். ஆனால் விஜய் அவர்களுக்கு வந்து எந்த அரசாங்க பொறுப்போ எந்த பொறுப்போ எதுவுமே இல்லாமல் கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு கல்ட்டை வச்சு அவர் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறார். அவருக்கு வந்து 35% வாக்குகள் வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. அவங்களும் ஒர்க் பண்ணணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் கம்பைன்ட் ஸ்ட்ரென்த் அனதர் 110 எம்எல்ஏஸ். ஸோ இவங்க கடமையை செய்யணும். இன்னொன்று, இன்றைக்கி இருந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பெருசாக இல்லாமல் அந்த பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் இருக்கும், நீங்கள் பண்ணீங்களா நாங்கள் பண்ணீங்களாங்கிறதெல்லாம் தாண்டி மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து ஒரு சட்டமன்றமாக பெரிய அனிமோசிட்டிலாம் இல்லாமல் ரொம்ப அழகாக மக்களுக்கான விஷயங்களை பேச வேண்டும், மக்களுக்கான சட்டங்களை இயற்ற வேண்டும், மக்களுக்காக 2 தரப்பினரும் பாடுபட வேண்டும். அது ஒன்று தான் சட்டமன்றத்தினுடைய வேலை. ஓகே, ஸோ இப்போ அப்படி சரியாக தான் செயல்படுறாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் இருக்குல்ல சார். அரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசினது இது எல்லாமே சட்டமன்றத்தில் ஒரு அமளி துமளி இந்த மாதிரிலாம் வெடிக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லாமல் மக்களுடைய பிரச்சனையை மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு அரசாங்கம் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா அதெல்லாம் இருக்குல்ல சார். இல்லை, அது பண்ணணும். இன்னும் கொஞ்சம் அவங்க கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கூட அந்த குறுவை பேக்கேஜை பற்றிலாம் வந்து முதலமைச்சர் பேசும்போது எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து வந்து ஒரு பதில் சொல்கிறார். இல்லை, நாங்கள் பேக்கேஜை பற்றி பேசலை, நாங்கள் ட்ரவுட்டை பற்றி பேசுகிறோம், நீங்கள் பேக்கேஜ் வந்து அது எல்லா அரசாங்கங்களும் கொடுக்கறது, இது வித்தியாசம் அப்படின்னு அவங்க வந்து இவங்க வந்து ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள். இவங்களுக்கு வந்து திரு உதயநிதி அவர்களுக்கே கூட ஒரு 3.5 வருஷம் அமைச்சராக இருந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த சைடில் யாருக்கும் இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் அவங்க அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்க முடியும். உதயநிதி அவர்களுக்கு ஃபைல்னால் என்னன்னு தெரியும். ஒரு ஃபைலை எப்படி பார்க்கணுங்கிறது ஒரு கலை, அது எல்லாருக்கும் வராது. அந்த ஃபைல் பார்க்குற கலை அப்படிங்கிறது வந்து அதில் வந்து எனக்கு ஜேர்னலிசம் கற்றுக் கொடுத்த என்னோடய சீனியர்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதில் வந்து த பெஸ்ட் திங் அபவுட் போத் ஜெயலலிதா அண்ட் கருணாநிதி இஸ் தே சே தி ஆர்ட் ஆஃப் சைனிங் த ஃபைல்ஸ். ஜெயலலிதா அவர்கள் கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, கலைஞர் வந்து ஃபைலை ஆஃபீஸ்லேயே பார்ப்பார். 2 தான் வித்தியாசம். ஆனால் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஃபைல் பார்ப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மு.க. ஸ்டாலின் இவங்கெல்லாம் கற்றுக்கிட்டாங்க எஃபிஷியண்ட்டாக எப்படி ஃபைல் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து. அது இன்னும் கொஞ்ச நாள் போனால் நமக்கு தெரியும் திரு விஜய் அவர்களும் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அந்த ஃபைல் ஒர்க்கை பார்க்குறாரு அப்படின்னு. இப்போ டூ ஏர்லி டு சே, ஏன்னா 3 months தான் இருக்கணும், எத்தனை ஃபைல் பார்த்துருப்பாங்கன்னு சொன்னாங்க. பட் ஃபைல் பார்க்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு கலை. அதை வந்து அரசியல்வாதிகள் ரொம்ப சீக்கிரம் கற்றுப்பாங்க. இது பவருங்க. இது பவர் வந்து இது வந்து உங்களை வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுக்கும். இன்னொன்று வந்து இது வந்து ஒரு அடிக்ஷனையும் கொடுக்கும். இது நான் பெட்டராக இருக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் உங்களை பெட்டர் பண்ணிக்கிட்டே தான் போவீங்க. அதுவும் ஒரு தாவேக்கா சைடில் ட்ரெஷரி பெஞ்சஸில் இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப யங் பீப்புள். ஸோ என்னை விடவே வயசு குறைஞ்சவங்கலாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அங்கே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்த செஷன்ஸ் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ.